வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜய்க்கு எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். விஜய் பூஜ்ஜியம் மாதிரி, பூஜ்ஜியம் தனியாக இருந்தால் மதிப்பு இல்லை. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. பிரேமலதா, ராமதாஸ் ஆகியோர் என்டிஏவில் இணைவார்களா? ஒரு வாரத்தில் தெரியவரும் என நயினார் நாகேந்திரன் தகவல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உறுதி. கூட்டணி யாருடன் என்று நல்ல முடிவை அறிவிப்போம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூசகம். 3000 பேர் கூட காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. மாணிக்கம் தாகூர் ஜோதிமணியை சாடிய திமுக எம்எல்ஏ தளபதி. அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது. திமுக எம்எல்ஏவுக்கு காங்கிரஸ் எம்பி பதிலடி. இந்தியாவிலேயே மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான். பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சிபி சக்கரவர்த்தி மடியில் விழுந்த புறா போல் நான் முதல்வர் மடியில் விழுந்து விட்டேன். வைத்திலிங்கத்தின் அடடே விளக்கம். விஜயால் விஜயகாந்த் இடத்தை தான் தொட முடியும், எம்ஜிஆர் இடத்தை தொட முடியாது. டிடிவி தினகரன் சுளீர் பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்பது எங்கள் உரிமை. தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் உறுதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அதன் தலைவருக்கு தெரியாது என்றும், விஜய்க்கு எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியமும் பாஜகவுக்கு இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். யாரையும் யாருக்கும் அடிமையாக வைக்கக்கூடிய கட்சி பாஜக இல்லை. அனைவரும் சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் பூஜ்ஜியம் மாதிரி, பூஜ்ஜியம் தனியாக இருந்தால் மதிப்பு இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். பூஜ்ஜியத்திற்கு முன்னால் எண் சேர்ந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜய் நிம்மதியாக அரசியல் செய்யலாம். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் சம்பவத்தை நினைவில் வைக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பிரேமலதா, ராமதாஸ் ஆகியோர் என்டிஏவில் இணைவார்களா இல்லையா என்று இன்னமும் ஒரு வாரத்தில் தெரியவரும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படுமா, புதிய கட்சிகள் இணையுமா என்ற கேள்விக்கு கடந்த 23ஆம் தேதியே விடை கிடைத்து விட்டதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும், தனக்கு பதவி ஆசை இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த டிடிவி தினகரன், தனது கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் பொறுப்பேற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் தெரிவித்தார். தனது தலைமையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அமைச்சர்களாக வேண்டும் என்பதே தனது ஒரே விருப்பம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 1 மாத காலம் இருப்பதால் யாருடன் கூட்டணி என்று விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், சென்னைக்கு சென்ற பின் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி ஒரு நல்ல முடிவை, அதிகாரப்பூர்வ முடிவை தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்போம் என்றார். தேர்தல் அறிவிப்பதற்குள் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாணிக்கம் தாகூர் ஜோதிமணிக்கு அடுத்த முறை சீட் கொடுக்கக்கூடாது என்று திமுக எம்எல்ஏ தளபதி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தளபதி எம்எல்ஏ, அதில் பங்கு வேண்டும், இதில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றார். இந்தியா கூட்டணியை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறோம், நாம் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என்றும் தளபதி எம்எல்ஏ பேசியுள்ளார். ஒரு தொகுதிக்கு 3000 4000 ஓட்டுதான் இருக்கிறது. வார்டுகளில் பூத் கமிட்டி போட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ். அவர்கள் இந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்பதுதான் நம் மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்றும் தளபதி தெரிவித்துள்ளார். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும், அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் காட்டமாக தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
மதுரையில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசிய திமுக எம்எல்ஏ தளபதிக்கு மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று அன்பு தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என்றும் கொளுத்தி போட்டுள்ளார் மாணிக்கம் தாகூர். உத்தரகண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் உள்ளிட்ட புனித ஆலயங்களில் இந்துக்களை தவிர பிற மதத்தினர் நுழைய தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் கமிட்டி நிர்வாகம் இதுகுறித்து அறிவித்துள்ள நிலையில் அடுத்து நடக்கும் கோவில் கமிட்டி கூட்டத்தில் இது தொடர்பான மசோதா தாக்கலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த அறிவிப்பை காங்கிரஸ் மிக கடுமையாக எதிர்த்துள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 சாலை திட்டங்களுக்கு இப்போதே டெண்டர் விடுவதற்காக தான் திமுக அரசு சிறப்பு நிர்வாக அனுமதியை முன்கூட்டியே வழங்கியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திமுக எவ்வாறு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் என்பதற்கு இந்த சிறப்பு நிர்வாக அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு என்றும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான் என்பதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். சிபி சக்கரவர்த்தி மடியில் விழுந்த புறா போல் நான் முதல்வர் மடியில் விழுந்துவிட்டேன் என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். ஒரத்தநாடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஆர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த பிறகு யாரும் இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதற்கு சாட்சியாக நமது முதல்வர் எதற்கும் துணிந்து என்னுடைய உயிர் திராவிடம்தான் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். திமுக மற்றும் அதிமுகவிடம் தனித்தனியாக கூட்டணி தொடர்பாக தேமுதிக பேசி வரும் நிலையில் அதிகபட்சமாக 6 இடங்களை மட்டுமே ஒதுக்க முடியும் என இந்த 2 கட்சிகளும் தெரிவித்துள்ளதால் அடுத்த திட்டம் குறித்து யோசிக்க ஆரம்பித்துள்ளார் பிரேமலதா. ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே சீட் கொடுக்க முடியும் என 2 கட்சிகளும் உறுதியாக தெரிவித்துவிட்ட நிலையில் இரட்டை இலக்கம் இல்லாமல் கூட்டணிக்கு வர முடியாது என தேமுதிக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் விஜய் தலைமையிலான தாவிக்கு அணியில் தேமுதிக இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயால் விஜயகாந்த் இடத்தை தான் தொட முடியும், எம்ஜிஆரின் இடத்தை தொட முடியாது என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் விஜயை முதலில் வெளியே வர சொல்லுங்கள் என்றும் அது தெரியாமல் எங்களிடம் வந்து உரச வேண்டாம் என்றும் நாங்கெல்லாம் வெகுண்டு எழுந்தால் தப்பாகி போய்விடும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்பது எங்கள் உரிமை என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய பிரபாகர் தேமுதிக இருக்கும் கூட்டணிதான் தேர்தலில் வெற்றி பெறும் என்று கூறினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 60 தொகுதிகளில் 500 முதல் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக அதிமுக கட்சிகள் வெற்றி தோல்வியை எதிர்கொண்டதாகவும் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள 20 நபர்கள் திமுகவின் திட்டப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்கிற முனைப்பில் அந்த கட்சிக்குள் திமுகவினராகவே மாறி செயல்பட்டு வருகிறார்கள் என்று தாவேகாவின் ஆதவ அர்ஜுனா கூறியுள்ளார். அப்படி முழுக்க முழுக்க திமுகவின் நாட்களாகவே மாறிவிட்ட 20 பேர் விசிகாவுக்குள் இருக்கிறார்கள் என ஆதவ அர்ஜுனா கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென பல்டி அடித்துள்ள ஆதவ அர்ஜுனா எனது கருத்து தவறான வகையில் பரப்பப்பட்டு வருகிறது. திமுக செய்து வருகிற அந்த திருப்பு அரசியலுக்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த விளக்க பதிவு எனவும் ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தற்போது பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் திருவாரூர் அருகே கானூர், ஓடாச்சேரி, தென் ஓடாச்சேரி உள்ளிட்ட பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை
வெப்பநிலை 22 டிகிரி முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் BNCயின் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.